லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நடிக்க உள்ளதால் அந்த படத்துடைய மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமும் இருந்து வந்துட்டு இருக்கு. அதாவது சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்த திரைப்படத்தை தற்காலிகமாக தலைவருடைய 171 என அழைத்து வருவதும், இதற்கிடையில பார்த்தீங்கன்னா நேற்று மாலை தலைவருடைய 171 திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டிருப்பதாக படக்குழுமே தெரிவித்திருக்காங்க. லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த மாஸ்டர், விக்ரம், லியோ ஆகிய 3 திரைப்படங்களிலுமே அவருக்கு பக்கபலமாக இருந்து கிரிப்பணி மேற்கொண்டு வந்தவர் தான் ரத்னகுமார் அவர்கள். இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தில் தொடருமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்க நிலையில, ஆனால் ரத்னகுமார் அவர்கள் லோகேஷுடைய தயாரிப்பில் படம் இயக்க இருப்பதால அவர் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் பணியாற்ற மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் லோகேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் லாரன்ஸ் அவர்கள் நடிக்கும் படத்தை ரத்னகுமார் இயக்க இருப்பதாக ஒரு பேச்சுகள் அடிபட்டிருக்கு. அதாவது லாரன்ஸ் அவர்கள் நடிக்கும் படத்தை தயாரிப்பதோடு அந்த படத்துடைய கதையுமே லோகேஷுடையதுதான் என்றும் ரத்னகுமார் அந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை அமைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. அண்மையில கூட லாரன்ஸ் அவர்கள் நடிக்கும் படத்துடைய அறிவிப்பை வெளியிட்ட நம்ம லோகேஷ் அவர்கள் அதில் இயக்குனர் பெயரில் ரத்னகுமாருக்கு பதிலாக பாக்கியராஜ் கண்ணன் பெயர் இடம்பெற்றிருக்கு. இதனால் ரசிகர்கள் பேரதிர்ச்சி அடைந்தது மட்டும் இல்லாம பென்ஸ் திரைப்படத்தில் இருந்து ரத்னகுமார் நீக்கப்பட்டதால் அவருக்கும் லோகேஷுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் உள்ள வந்திருக்கு. சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தான் ரத்னகுமார் லோகேஷுடைய அடுத்த திரைப்படமான கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியிட்டதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாம தன்னுடைய எக்ஸ்ட்ரா பக்கத்திலும் பதிவிட்டிருக்காரு. அதாவது அந்த பதிவில் பாத்தீங்கன்னா முடிச்சிடலாமா கூலி சூப்பர் ஸ்டார் படத்திற்கு என்ன ஒரு அருமையான டைட்டில் என்றும், மேலும் தங்கத்தை ஹைலைட்டாக காட்ட பிளாக் டோனை பயன்படுத்தியிருப்பது, அதைத் தொடர்ந்து இசை தேர்ந்தெடுப்பது வரை எல்லாமே அருமையாக இருக்கிறது. மேலும் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 4 இலக்க பாக்ஸ் ஆபீஸ் நம்பரை ஏற்ற வாழ்த்துக்கள் என்றும் கூறி வந்திருக்கார். மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் அனிருத், கிருஷ் கங்காதரன், அன்பறிவு, பிலமின், சன் பிக்சர்ஸ் என இந்த டீமை பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் அணியின் டாப் ஆர்டரை பார்ப்பது போல இருக்கிறது. மேலும் முயற்சி தான் மெய்வெடுத்த கூலி தரும், கூலி பட டீம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் என ரத்னகுமாரும் பதிவிட்டு வந்திருக்கார். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டை என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.